ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பரிந்து பேசும் கிறிஸ்து, அட்வொகேட்டிங் கிரைஸ்ட், வழக்காடும் கிறிஸ்து. என்னுடைய நண்பர் ஒருவரை நான் ஆஸ்பத்திரியில் சந்தித்தேன். அவர் சில விரோதிகளால் தாக்கப்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அப்பொழுது போலீஸ் வந்து அவரிடம் வாக்குமூலம் கேட்கும்போது, உங்களுடைய வக்கீல் யார் என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு வக்கீல் எல்லாம் இல்லை, நான் வக்கீலுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வக்கீல் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது போலீஸ் சொன்னார்கள், இலவச வக்கீல் இருக்கிறார்கள், இலவசமாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு வக்கீல் இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். எனக்கு உடனே ஒரு ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய மனிதர்கள் தங்களுடைய வழக்குகளை விசாரிக்கும்படியாக அல்லது வழக்குகளுக்கு பரிந்து பேசும்படியாக டெல்லியில் இருந்து மிக உயர்ந்த மனிதர்களை அழைக்கிறார்கள், உயர்ந்த வக்கீல்களை அழைக்கிறார்கள். அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனையோ லட்சம் வாங்குகிறார்கள். இந்த ரெண்டையும் நான் சிந்தித்து பார்க்கிறேன். இலவசமாய் வழக்காடுகிற சில வக்கீல்களையும் நாம் பார்க்கிறோம். அதிக பணம் கொடுத்து வக்கீல்கள் வருகிறார்கள். இன்றைக்கு பரிந்து பேசும் கிறிஸ்து, ரட்சிப்பின் தொடர் செயல்கள் என்று சில காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படியாக அவர்களை கரைதிரை இல்லாமல் சபையாக பிதாவுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்படியாக பிதாவானவர், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உடைய தொடர் செயல்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நம்மை சிட்சிக்கிறார், நம்மை புடமிடுகிறார், நம்மை வணைகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், உடன்படிக்கையை காக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், கவனிக்கிறார், உள்ளான மனுஷனை குணமாக்குகிறார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார். எரேமியா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இவ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை பேசுகிறீர்கள், நம்புகிறீர்கள், நீங்கள் திருடுகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள், விபச்சாரம் பண்ணுகிறீர்கள், பொய்யானை இடுகிறீர்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறீர்கள். அப்புறம் பிற்பாடு வந்து எரேமியா 7:10, பிற்பாடு வந்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களா? கடுமையான கேள்வியை நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். அதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எரேமியா 7:16, நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை என்ற வார்த்தையை நான் வாசித்தேன். உடனடியாக எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால், என் பிள்ளைகளே, இந்த தீயணைப்பு வண்டி வந்து தீயை நம்முடைய வீடுகளில் தீப்பிடித்தால் அதை இலவசமாக அணைப்பது அது அரசுடைய அது ஒரு உரிமை. அதற்காக நாம் நம்முடைய வீட்டை நாம் கொளுத்த முடியாது. அப்படியே ஏதோ தற்செயலாக நடந்து விட்டால் உடனடியாக இலவசமாக அந்த தீயை அணைப்பதற்கு ஓடோடி வருகிறார்கள். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் பார்க்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். என்ன இந்த பரிந்து பேசுதல்? இந்த பரிந்து பேசுதல் அட்வொகேட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க மொழி ஆக்கத்தில் பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்படியானால் ஒருவர் இன்னொருவருக்காக அவர் முன்னில் நிற்கிறார், நான் இவரை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி முன்னிலையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தை, ஒருவன் பாவம் செய்வானானார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த முக்கிய பங்கை வகிக்கிறார், பரிந்து பேசுதல். வேறு யாரும் பிதாவினிடத்தில் பரிந்து பேச முடியாது. அது மாத்திரமல்ல, இது யாருக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பாவம் செய்யாதபடிக்கு. தொடர்ந்து நான் பாவத்தில் நிலைத்திருப்பேன், நான் பாவம் செய்துவிட்டு நான்
இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து மன்னிப்பு கேட்பேன் என்று தொடர்ந்து இந்த செயல்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவது இல்லை. ரோமர் 6:15 வாசிக்கிறோம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ரோமர் 6:1 கூறுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், இந்த பரிந்து பேசுதலினாலே நமக்கும், அதாவது பாவத்தில் ஈடுபட்ட நமக்கும் பரிசுத்தமான பிதாவுக்கும் இடையே ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணுகிறார், ஒரு இணைப்பை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை முற்றுமுடிய பாதுகாக்கிறார். அதற்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ப்ளீடிங், இன்டர்சீடிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. மாத்திரமல்ல, ரோமர் 8:26 வாசிக்கிறோம், ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தையை, இந்த 1 யோவான் 2:1 நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நாம் பாவத்தில் ஈடுபடுகிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய வலது பார்சத்தில் குமாரன் வீற்றிருக்கிறார். அந்த நிகழ்வை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். எப்படி நம்மை கொண்டு போய் பிதாவோடு இணைக்கிற ஒரு அருமையான நிலையை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். பரிந்து பேசுகிறார், ப்ளீடிங். நமக்காக அவர் வழக்காடுகிறார். இந்த வழக்காடுவதற்கு இதில் முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. குற்றம் சாட்டுபவன் என்ற ஒருவன் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இரவும் பகலும் பாருங்க, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுது. இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுவதற்காக ஒருவர் இருக்கிறார். அவன்தான் சாத்தான். யோபு, நீர் அவனை சுற்றிலும் வேலையடைத்திருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல சன்னிதானத்துல வந்து குற்றம் சாட்டுகிற அந்த சாத்தான் நம்மை மறுபடியும் மறுபடியும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் தப்புவோம். ஒருவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருக்கிறார். அதை நாம் அலட்சியம் பண்ணாதபடிக்கு, அதை நாம் தவறாக பயன்படுத்தாதபடிக்கு, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவாகிய தேவனிடத்தில், பரிசுத்தமான தேவனிடத்தில் நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.